அரசு அதிகாரிகள் அல்லது பிரபலங்களின் பெயர்களில் போலி கணக்குகள் உருவாக்கப்படலாம் எனவும் ஆன்லைன் பண மோசடி, பிஷிங் மற்றும் அச்சுறுத்தி பணம் பறிக்கும் டிஜிட்டல் அரெஸ்ட் போன்ற சைபர் குற்றங்கள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என சுட்டிக்காட்டியும் மத்திய அரசு வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. பாதுகாப்பு மற்றும் சட்ட ரீதியான ஆலோசனைகள் முழுமையாக நிறைவடையும் வரை இந்த சேவையை இந்தியாவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரக்கூடாது எனவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த உத்தரவை தொடர்ந்து வாட்ஸ்அப் நிறுவனம் தனது விளக்கத்தை அளித்துள்ளது. யூசர்நேம் அம்சம் இன்னும் இந்திய பொதுமக்களின் நேரடி பயன்பாட்டுக்கு வரவில்லை எனவும் தற்போதைக்கு பயனர்கள் தங்களுக்கு தேவையான பெயர்களை முன்பதிவு செய்யும் வசதி மாத்திரமே சோதனை முறையில் வழங்கப்பட்டதாகவும் மெட்டா நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. போலி கணக்குகளை தடுக்க அரசு நிறுவனங்கள், பிரபலங்கள் மற்றும் சரிபார்க்கப்பட்ட கணக்குகளின் பெயர்களை வேறு எவரும் பயன்படுத்த முடியாதவாறு முன்கூட்டியே முடக்கி வைத்துள்ளதாகவும் மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது.